இப்போ நம்ம தேவதானப்பட்டியில இருக்கிற மூங்கிலனை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கோவிலோட ஹிஸ்டரி என்னன்னா, சூலபாணி என்னும் அசுர மன்னன் தன்னை விட சக்தி வாய்ந்த மகன் வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். அந்த தவத்தின் பலனாக வஜ்ரதந்தன் என்னும் சக்தி வாய்ந்த மகன் அவனுக்கு பிறந்தான். அந்த வஜ்ரதந்தன் அப்பகுதியில் உள்ள சாதுக்களையும் வேத விற்பனர்களையும் கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். அதனால் அவர்கள் பிரம்மாவிடம் முறையிட்டனர். பிரம்மா வஜ்ரதந்தனை அழிக்க தேவேந்திரனை அனுப்பி வைத்தார். தேவேந்திரன் வஜ்ரதந்தனிடம் போர் புரிந்து தோற்று மறுபடியும் பிரம்மாவிடமே வந்தார். அதனால் பிரம்மன் வஜ்ரதந்தனை தோற்கடிக்க காமாட்சி அம்மனால் தான் முடியும் என்று அவரிடம் முறையிட்டார். உடனே காமாட்சி அம்மனும் அதை ஏற்றுக்கொண்டு வஜ்ரதந்தனிடம் போர் புரிந்து அவனை அழித்தார். அசுரனை வதம் செய்த காமாட்சி அம்மன் அங்கேயே யௌவன வடிவம் கொண்டு தவம் இருந்தார். அசுரனை அழித்த பாவம் நீங்குவதற்காக சப்தகன்னிகள், தெய்வ பெண்கள், துர்க்கை அம்மன் அனைவரும் சேர்ந்து வாசனை திரவியங்களுடன் மஞ்சளும் சேர்த்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். அந்த மஞ்சள் நீர் கலந்த ஆறு இப்பொழுது மஞ்சள் ஆறு என்று அழைக்கப்படுகிறது. வஜ்ரதந்தன் ஆண்ட இந்த பகுதி பாண்டிய மன்னரால் தானமாக வழங்கப்பட்டது. இதனால் இந்த பகுதியை தெய்வதானபதி என்று அழைக்கப்பட்டது. இதுவே மருவி தேவதானப்பட்டி ஆனது. ஒரு நாள் மாடு மேய்க்க பகுதிக்கு சென்ற ஒருவன் தன்னுடைய மாடுகளில் ஒரு மாடு மட்டும் தனியாக சென்று மாலை திரும்புவதை கவனித்தார். மறுநாள் அந்த பசுவை அவன் பின்தொடர்ந்து சென்றபோது காமாட்சி அம்மன் அந்த பசுவின் பாலை அருந்துவதை கண்டார். காமாட்சி அம்மனின் பிரகாசத்தினால் அவன் இரு கண்களும் குருடாகின. அன்றிரவே காமாட்சி அம்மன் அவன் கனவில் வந்து, நாளை ஆற்றில் மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி மிதந்து வரும், அதை நீ தொட்டு வழிபட்டால் உன் பார்வை கிடைத்துவிடும் என கூறினார். மறுநாள் அதே போல் ஆற்று வெள்ளத்தில் மிதந்து வந்த மூங்கில் பெட்டியை தடுப்பதற்காக மக்கள் அனைவரும் மூங்கிலால் அணை கட்டினர். எனவே மூங்கிலணை காமாட்சி என பெயர் வந்தது. இது நாள் வரைக்கும் இந்த கோவிலோட மேற்கூரைய வருஷத்துக்கு ஒருக்க கண்ணை கட்டிட்டு மட்டும்தான் மாத்துவாங்க.